இதுதான் கனவா மீன், ஆட்டோ பஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை இன்றைக்கி சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறாங்க, முதல்ல க்ளீன் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியதுதான். சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் ஆட்டோ பஸ்ன்னு சொல்கிற கனவா மீன். இது ஆஞ்சி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக இருக்குது. இப்போ இதை சமைக்க தொடங்குகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரத்தை வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 200 பாருங்கள், ஒரு 100-150 ml தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மஞ்சள் தூள் தண்ணியில் இதை போட்டு முக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இது தண்ணியை கொதிக்க வச்சு இதில் இறக்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இதை ஃபஸ்ட்டு இப்போ வேக வைக்கணும். இதில் பாருங்கள், வேக வச்சதும் தானாகவே எழுந்திருக்குது. பாருங்கள், ஆட்டோ பஸ் நீந்த போகுது. இப்போ மூடவா? பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்து சுருண்டு வந்துருக்கு. பாருங்கள், பாருங்கள். இப்போ பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெயை ஊற்றிட்டு பெருஞ்சீரகத்தூள் போடுறோம். பெருஞ்சீரக பொடி, பெருஞ்சீரக பொடி போட்டதுக்கப்புறம் வெங்காயம், கல்லுப்பு போடுறோம் தேவையான அளவு. மீண்டும் கனவா அதிலே கொட்டி பூண்டு காஞ்ச மிளகாய் சாந்து போட்டுங்க. பூண்டு காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சி பேஸ்ட் பதத்தில் வச்சுருக்காங்க. இதை எடுத்து 2 ஸ்பூன் போட்டுருக்காங்க.
தேங்காய், இஞ்சி, பெருஞ்சீரகம். தேங்காய், இஞ்சி, பெருஞ்சீரகம் இது மூணுத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சி பேஸ்ட் பதத்தில் வச்சுருக்காங்க. அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேங்காய், இஞ்சி, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம். தீயை சீராக்கவா? மூடி போடலாம். மூடி பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி வைக்கிறோம். மூடி வச்சு மறுபடியும் இதை திறக்கிறோம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். திரும்பவும் எடுப்போம். பார்த்தீங்களா என்ன கலரில் எப்படி அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேலே அப்படியே கிண்ட வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் எண்ணெய் தான் கொஞ்சம் கூட தொடச்சி ஊற்றணும். அப்போ தான் பிடிக்காத எனக்கு. போதுமா சத்த சாரோடவா? தொடர்பு பிடிச்சிருக்கு. எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும். அப்போ வெங்காயம் வளர சாப்பாடுறதால கிண்ட முடியாதா? கிட்டத்தட்ட இதோட குக்கிங் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கனவா தொக்கு. இதனுடைய குக்கிங் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இதோட சமையல் வேலை முழுமை பெற்று விட்டது. இனிமேல் சாப்பிட வேண்டியது. அது எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்ம கனவா தொக்கு சமையல் முழுமை பெற்று விட்டது. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். ஆட்டோ பஸ் வேலை முடிந்து விட்டது. சமையல் முடிந்து விட்டது. கனவா மீன் தொக்கு சமையல் முடிந்து விட்டது. சாப்பிட வேண்டியதுதான். கனவா சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குது நண்பர்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.